வஹி இறங்கிய உடனேயே பெருமானார் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு பெருமானார் எழுதுமாறு சொல்வார்கள். எழுதிய உடனேயே என்ன எழுதினாய் படி என்று சொல்லி அது சரியாக எழுதினார்களா என்று சரியும் பார்ப்பார்கள். காதிபீனே வஹி என்று சில சஹாபாக்கள் இருந்தார்கள். வஹியை எழுதக்கூடிய சஹாபாக்கள், வஹியை எழுதக்கூடிய சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் ஸைத் இப்னு சாபித் ரொம்ப அதிகமாக குர்ஆனை எழுத, உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் பின் அவாம் ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா, முகைரா, காலித் இப்னுல் வலீத் இவர்களுடைய வேலை வஹி எழுதுவதற்காக நியமிக்கப்பட்ட. எதிரே எழுதுவார்கள் அந்த நேரத்திலே இது போன்ற காகிதம் இல்லை. எதிரே எழுதுவார்கள்? கல்லிலே எழுதுவார்கள் என்று கல்வி. அதே போல விலங்குகளின் ஜானவரோக்கி ஹிட்டி எலும்புகள், அந்த எலும்பிலே எழுதுவார்கள். அதே போல தோல் இருக்கிறது, விலங்குகளுடைய தோலை நன்றாக கழுவி அதில் குர்ஆனுடைய வசனங்களை, அதே போல லகடிமே விறகுகளில், அந்த வட்டைகளில், அதே போல் மரத்தின் அந்த கிளைகளில், அந்த இலைகளில் எல்லாம் எழுதுவார்கள். ரொம்ப கம்மி இது போன்ற காகிதங்களில் எழுதுவது.